வாங்க நம்ம வீட்டில் வளர்த்துற நாட்டுக்கோழி தாங்க வந்து அடித்து குழம்பு வைக்க போகிறோம். எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. கறி வந்து வெட்டி கொடுத்தாச்சு என்னோட ஹஸ்பண்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சுட்டு நல்லா சுட சுட இட்லியும் ஆவி பறக்க குழம்புங்க. ஆனால் மணி பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கு அவ்வளோ ஒரு வெயிலுங்கனால அந்த வெயிலில் வந்து சூடாக சாப்பிடும்போது வேர்த்து கொட்டவே ஆரம்பிச்சிருச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு மேலே நான் வயலில் எங்கே போய் தண்ணி எடுத்து கொடுப்பாரு, இப்போயே வேர்த்து கொட்டுது அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்போயே ஒரு 9 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து தாளித்து விட்டுட்டாங்க. மதியத்துக்கு தண்ணி குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க. இது பண்ணி நான் அத்தை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்கம்மா அப்படின்னு. நம்ம வைக்கிறதே தண்ணி குழம்பு தானே, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு காம்பொடி தேங்காய் திருவி சேர்த்துக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் வெங்காய தக்காளி வதக்கினதுக்கப்புறம் மறுக்க உரிச்சிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நாட்டுக்கோழி பிரியாணி வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து செஞ்சாச்சுங்க. வெள்ளை சாப்பாடு, ரசம், அதுக்கப்புறம் தயிருங்க, சிக்கன் தண்ணி குழம்பு, சிக்கன் வந்து வறுவல் மாதிரி செஞ்சுருக்கேனுங்க. அந்த தண்ணி குழம்புல இருக்கிற கறி எடுத்து வறுவல் மாதிரி செஞ்சுருக்கேன். அம்மா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு 12:30 அம்மா வந்து வந்தாச்சுங்க. பப்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் பசி இல்லைங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சாப்பாடெலாம் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்டேன். எப்பயுமே நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் யாருனாலும் சாப்பிட வரோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட அவங்களுக்கெல்லாம் பரிமாறி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க சாப்பிடுவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அவங்கள வந்து பார்த்து கவனிக்க முடியுங்க. நம்மளும் அவங்களோட சேர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் வேண்டான்னு சொல்லுவாங்க, நம்ம டக்குன்னு படக்குன்னு எந்திரிச்சு அந்த இடத்துக்கு போய் சாப்பாடெலாம் வைக்க முடியாது. கொஞ்சம் சாப்பிடுங்க, மறுசோறு வாங்கிக்கோங்க அப்படின்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க. அதே நம்ம பரிமாறும்போது பார்த்திங்கன்னா கூட வேண்டான்னா கூட கொஞ்சம் சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சாப்பாடெலாம் வைக்கலாம்.